ஹலோ ஆல், நான் உங்கள் சகோதரி ஃப்ரம் ஜப்பான். எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி என்ன வெதராக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தைப்பூன் அலர்ட் வந்திருந்ததுங்க. தைப்பூன் அலர்ட்டா? ஆமாங்க, பயங்கர சூறாவளி காற்றோட மழை. சரி அப்படியான்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா காலையிலேருந்தே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. அது எங்களுக்கு தெரியலை. சரி, இது ஒரு நார்மல் ரெய்னி டே தானே அப்படின்னு நம்ம நினச்சா அதுதாங்க இல்லை. காற்று பயங்கர ஸ்பீடாக ரொம்ப ஹெவியாக காற்று அடிச்சிட்டு இருந்ததுங்க. காற்று மேலே காற்று கீழேங்கிற மாதிரி கண்ட்ரோலே இல்லாமல் காற்று அடிச்சிட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், நான் என்னோடய ஷால் வச்சு காட்டுறேன் காற்று எப்படி அடிச்சதுன்ட்டு. ஆக்சுவலாக பயங்கர சவுண்டாக இருந்தது. பட் நான் அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக அந்த ஆடியோவை கட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு தெரியல. இங்கே பாருங்கள் என்னோடய ஷால் எப்படி எப்படி பறக்குதுன்னுட்டு. அந்தளவுக்கு பயங்கரமான காற்றுங்க. என்னோட பையனுக்கு ஸ்கூல்ல இருந்து கொடுத்து விட்ட பிளான்ட் எல்லாம் கூட பறந்து பக்கத்து நெய்பர் அவங்க டோர் கிட்ட போய் விழுந்துருச்சுங்க. ஸோ நாங்கள் அதை போய் எடுத்துகிட்டு வந்து அவன் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் செட் பண்ணி நீட் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்துட்டு எங்கள் நெய்பர் அவங்க பேபி ட்ராலி, அதுவுமே பறந்து போய் அந்த பக்கம் விழுந்திருக்குங்க. ஆல்ரெடி நாங்கள்லாம் வந்துட்டு ஒரு எர்த்குவேக் பீதியில் தான் இருக்கோம். ஆமாங்க, இந்த வீக் மெகா எர்த்குவேக்குக்கான ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க ஜப்பானில். அதனால சீசைடு எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சின்ன சின்ன நில அதிர்வுகளை நாங்கள் இங்கே கனகாவால் ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இங்கே ஜப்பான் கவர்மெண்ட் சொல்கிற ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம சேஃபாக இருந்துக்கலாங்க. இங்கே பயங்கரமாக மழை பெஞ்சு காத்தடிச்சிட்டு இருக்கனால இன்றைக்கி ஹாலிடேனாலும் ரோட்டில் அவ்வளோவா வண்டிகை எதுவுமே இல்லை. ரொம்ப கம்மியான வண்டிகை தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் எங்கள் பில்டிங்லேருந்து பார்த்தாலே யோகோஹாமா பில்டிங் எல்லாம் ரொம்ப அழகாக தெரியும். பட் ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்க காரணத்தால் அந்த பில்டிங் எல்லாம் கூட எங்களால் பார்க்க முடியல. இதுதாங்க இன்னைக்கு ஜப்பானோட வெதர் அப்டேட். இதே மாதிரி ஜப்பானை பற்றி நிறைய கதைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சகோ ஃப்ரம் ஜப்பானுங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.